ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கடலைப்பருப்பு வச்சு ஒரு குழம்பு பண்ணி காட்டுறேன். உருண்டை குழம்புன்னு சொல்லுவாங்க அதை நான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கடலைப்பருப்பு ஒரு 150 கிராம் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நான் இப்போ ஊற வச்சு 1/2 hour ஆச்சு. இப்போ நான் இதை அரைக்க போகிறேன். அரைக்கிறது ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் குறகுறப்பாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. நான் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சமாக அரைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப மையாகவும் அரைக்கக்கூடாது, அது மாதிரி தண்ணி ஊற்றியும் அரைக்கக்கூடாது. அதை அப்படியே நம்ம எடுத்து போட்டு மட்டும் அரைக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரே ஒரு வெள்ளைப்பூடு மட்டும் போட்டுக்கோங்க. இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம குழம்பு செய்ய போகலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நான் போட்டுக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். இப்போ ரெண்டும் பொரிஞ்சட்டும். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு அவங்க மசாலா சேர்க்க போகிறோம். என்ன மசாலா சேர்க்க போகிறோம் அப்படின்னா, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் சாம்பார் தூள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததும் அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக புளி எடுத்து அதை நனைய வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். புளித்தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த இதில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சோல்ல அந்த பேஸ்ட்டை நம்ம ஊற்றணும். இதுவும் நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்பு கொதிச்சிட்ருக்க டயத்தில் நம்ம அரைச்சி வச்சோல்ல இந்த கடலைப்பருப்பு, இது கூட நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள் இந்த 3 கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை அவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக உருட்ட போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக போதும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம குழம்புல போடலாம். அவ்வளோ உருண்டையும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும். நீங்கள் கரண்டியை வச்சு இப்போ கிளறி விடக்கூடாது. அந்த உருண்டையெல்லாம் வெந்து அதுவாகவே நல்லா பால் மாதிரி நல்லா மேலே மிதக்கும். அதுக்கப்புறம் நம்ம கரண்டியை வச்சு கிளறி விட்டுக்கிடலாம். நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம கொஞ்சமாக வெல்லம் மட்டும் தூவி குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம உருண்டை உருட்டி வச்சேன்ல அதை நான் அவ்வளோத்தையுமே நான் குழம்புல போடலை, கொஞ்சமாக வச்சுருக்கேன். அதை நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை தட்டி நம்ம வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி பருப்பு வடை செய்ய போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வடையை வந்து இந்த மாதிரி நம்ம தட்டிக்கிடலாம். தட்டிட்டு இதை அப்படியே ஒன்றா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த இது வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு சைடு வந்துருச்சு, இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உருண்டை குழம்பும் அப்புறம் பருப்பு வடையும் ரெடியாக இருக்குது. நம்மளோட 2 டிஷ்ஷுமே வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.